வரும் மணிமே. போயிட்டு வாங்க. டாடா. கற்பகம், ரொம்ப நன்றிமா, என் மானத்தை காப்பாத்திட்டேன். ஐயோ ஐயோ, ராசம்மா, கங்காவும் செல்வாவும் எங்க போறாங்க? காரை விட்டு இறங்கி போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. நானும் என்ன ஏதுன்னு கேட்காம போயிட்டு வாங்கன்னு. எங்க போறாங்க? என்னென்ன பேசுறீங்க? இப்பவே நம்ம தலையில துண்டு போட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். 2 பேரும் சாந்தி முகூர்த்தத்துக்கு போறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா, வா கார்த்தி, என்ன எல்லாம் வாங்கிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை, தங்கச்சிக்கு புடவை எல்லாம் வாங்கியாச்சுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்டா. சுப்பு, இந்த துணிமணி எல்லாம் கொண்டு போய் பூஜை ரூம்ல வைமா. சரிங்க ஐயா. சாரு, அண்ணனுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா, ஓடு. சரிப்பா. மத்ததெல்லாம் வாங்கிட்டியாடா? கட்டில அலங்காரம் பண்றதுக்கு மல்லிகைப்பூ, கனகாம்பரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஐயா. சரவணன் எங்கடா? சரவணன் மில்லில் இருக்காங்க. அப்படியா? வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்ல, கூட்டிட்டா. இந்தா வாங்க மச்சான். ஜெயச்சந்திரா, கார்த்திக் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல உங்க பெரியத்தையும் இளவஞ்சியும் வந்துருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்த உடனே இளவஞ்சி கிட்ட சொல்லி ரூம் அலங்காரம் பண்ண சொல்லு. டேய், குடிடா. சுபலட்சுமி, பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, வா சீக்கிரம். கங்கா, அக்கா, வாமா கங்கா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஹாய் அண்ணா. அக்கா. மறக்கையா. சாரு, இது எப்படி? வாங்க மாப்பிள்ளை. சாரு, தீப்பெட்டி எப்படி? கற்பூரத்தை எடுத்து. கங்கா, மாப்பிள்ளை பக்கத்துல வந்து நில்லு. நாச்சியா, முன்னால வா. நச்சிருமா, நீங்களே யாரும் எடுங்க. மங்கா, எடுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு நல்லா சுத்துமா. வாங்க மாப்பிள்ளை. வாங்கக்கா. ஏய், வாடி. என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பாத்தியா இளவஞ்சி, நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. உன் அப்பா என்னடான்னா இந்த குடும்பத்தையே ஒளிச்சாகணும்னு ஒத்தக்கால நிக்கிறாரு. ஆனா உன் அண்ணன் இந்த குடும்பத்தை தூணா இருந்து தாங்கறான். இதுல உன் அண்ணனுக்கு வேற நக்கல் சிரிப்பு. இதுல வேடிக்கை என்னன்னா, எல்லா முக்கிய வேலைகளையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யற. அதாங்க தலையெழுத்துன்னு சொல்றது. எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பொய் ஜாதகம், தகடு, ஓடி போறாங்கன்னு பொருளை எல்லாம் கலப்பி விட்டேன். இப்படி எத்தனையோ வித்தைகளை பயன்படுத்தியும் கடைசியில கல்யாணம் நடந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. இதுல கொடுமை என்னன்னா, நானே அவங்கள அழைச்சிட்டு வர அளவுக்கு வந்துருச்சு. நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு தெரியாதா? முடியாதுன்னு சொன்னா எடுத்ததுக்கெல்லாம் அத்தை, ஐயா, அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. கைய தக்கன்னு குதிக்கிறாங்க. வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன். அவங்கள மீறி எதையும் செய்ய முடியல. சரி, என்ன சொல்றீங்களே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டி, ஐயா சொல்றத தட்ட முடியுமா?
கடைசியில இவங்க படுக்கை அறையை அலங்காரம் பண்றதுக்கு ஐயா என்ன பூவையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாரு. எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? அண்ணி, பொண்ணு மாப்பிளைக்கு பால் பழம் கொடுக்கணுமா? பெரியம்மா உங்களை வர சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க. ஆமா, பாரு. பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் சின்ன பாப்பாங்க. பாலும் பழமும் எடுத்து சாப்பிட தெரியாதா? நான் போய் ஊட்டி விடணுமா? எல்லாம் அத்தை பண்ற வேலை. எல்லாத்துக்கும் அம்மா மேல கோவப்படாத, இதெல்லாம் சம்பிரதாயம். ஆமா, சம்பிரதாயம். கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் கழிச்சு மண்ணங்கட்டி சம்பிரதாயம். இளவஞ்சி, அத்தை, அம்மா கூப்பிடுறாங்க, போ. என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதோ பார்க்கலாம், போ. அதானே, எனக்கு தெரியாது உங்களை பத்தி. வாங்க. இளவஞ்சி எங்கம்மா? இது வராங்க பெரியம்மா. இளவஞ்சி, இதோ வந்துட்டேன். என்னம்மா, நீதானே கங்காவுக்கும் மாப்பிளைக்கும் பால் பழம் கொடுக்கணும். இந்தா குடு வா. மாமா, உங்க மச்சன இருக்கு, வந்து பால் ஊட்டுங்க. கொண்டா. போதும் மச்சான், கொடுத்துருங்க. இந்தாம்மா. குடு. மச்சான், எங்க போறீங்க? இங்க வாங்க, இங்கே நில்லுங்க, வாங்க. இவன் வேற. என்ன பாக்குறீங்க? ஊட்டி விடுங்க. இன்னொரு ஸ்பூன் குடுறா. போதும். மாப்பிள பரவாயில்ல, வாங்கிக்கங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரி தினமும் ஆரத்தி எடுத்தா கூட நிறைய பணம் பார்க்கலாம். ஏம்மா காக்கா? என்ன கையில வச்சிருக்க? ஆரத்தி பண்ணமா? ஆமா. அப்புறம் ஏன் அதை மறைக்கிற? இல்ல, உங்க ஐயா விட்டு பணம்னு இத நீ புடிங்கிட்டேனா? இது ஒண்ணும் எங்க ஐயா வீட்டு பணம் இல்ல, இது அந்த கலெக்டரோடது. இங்க பாரு, எங்க ஐயா வீடு வேற, அந்த கலெக்டர் வீடு வேற. நான் பேச வந்தது வேற. இங்க வா. என்ன? இங்க பாரு, நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. இளவஞ்சி, இது பாவத்திலேயே பெரிய பாவம். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் இந்த நல்ல காரியம் நடக்க போகுது. அத போய் தடுக்க சொல்றிய? என்னால முடியாது. அப்போ நீ பண்ண மாட்ட? மாட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணு. என்ன? ஒண்ணு இல்ல, இந்த மயக்க மருந்து இல்ல, ஆமா, அத மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடு. மயக்கம் மருந்தா? மாட்டியா? இல்ல, கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வந்து கொடு. ஐயோ, இந்தாங்க மாப்பிள்ள. இந்தாம்மா, போங்க போய் மாத்திட்டு வாங்க. வாங்க மாப்பிள்ள. வாக்கா. மாமா, உங்களுக்கு ரூம் அந்த பக்கம். டேய், மாப்பிள்ளை கூட்டிட்டு போ. வாங்க. அப்படி அப்படிதான். மச்சான், எப்படி இருக்கு அலங்காரம்லாம்? ஏய், இங்க பாரு, ஐயா சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். பேசாம வேலைய பாரு. என்ன மச்சான், ஏன் கோச்சுக்கிற? உன் தங்கச்சியோட முதல்ல தானே, சந்தோஷமா இருக்காம ஏன் இப்படி மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சிட்டு இருக்க? என்ன மச்சான்? டேய் 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 டேய், என் கோபத்தை கிளறாத. பேசாம வேலை. இப்போ ஓகே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அக்கா, இத பாத்தியா? என்னது இது? சாதாரண விஷயம் இல்ல, இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு. அதான் என்னன்னு கேக்குறல்ல. அக்கா, மயக்க பொடி. மயக்க பொடி நான் கொடுத்தது.
இத வச்சு என்ன பண்ண போற? இத கங்கா மேல தூவி அவ மயக்கமானோன்னு அவகிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிக்க போறேன். அப்படியா? அட லூசு, எப்ப பார்த்தாலும் நகை பணம்ட்டு. இத வச்சு என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போற? அத பண்ணதுக்கு அப்புறமா சொல்றேன். நீ போய் இந்த பால் பழத்தெல்லாம் எடுத்துட்டு வா, போ. என்ன பண்ண போக்கா, போற? போ. சரி. அண்ணி இந்தாங்க. எவ்வளவு நேரம் எடுத்துட்டு வரதுக்கு? ஆமா, இவ்வளவுதான் ஸ்வீட்டா? ஆமா அண்ணி. எங்கடி ஊதுபத்திய காணோம்? ஐயோ மறந்துட்டோம் அண்ணி. சரி சரி, நீங்க வரவேனா? அத மங்கா அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நீங்க போங்க. சரி. போய் அக்கா கூட இருங்க. போங்க. ஸ்வீட் கேக்குதா உனக்கு? ஸ்வீட்டு அடியே கங்கா, உனக்கு முதலிரவா? வாழ்க்கையில நடக்கவே நடக்காதடி. இத தின்னுட்டு 2 பேரும் நல்லா மயக்கடிச்சு தூங்குங்க. இளவஞ்சி இந்தா ஊதுபத்தி. எனக்கு ஒரே தலைவலியா இருக்குக்கா. வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப அசதியா இருக்கு. இத பாரு, ஏன் வேலை முடிச்சு போச்சு. இத நீ கொளுத்தி வச்சுட்டு வந்துரு. சரி. என்ன ஆயக்குடி வீடு இது? ஊதுபத்தி கூட பத்த மாட்டேங்குது. கன்றாவி, இதெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. இளவஞ்சி கோவப்படுறது நியாயத்தா? என்ன வீடா இது? சை. இவ்வளோ இனிப்பு, இவ்வளோ ஸ்வீட்டை நான் என்னைக்கு சாப்பிட்டுருக்கேன்? இளவஞ்சி சொல்லிக்கிட்டே இருப்பா, ஆனா ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டா. நல்ல சந்தர்ப்பம். பொண்ணு மாப்பிளைக்கு இது போதும். திட்டுவாங்களோ? திட்டுனா பரவாயில்ல, தின்னுட்டு திட்டு வாங்கிப்போம். ஐயோ, வாங்கண்ணே. வாங்க. தங்கம் என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. இளவஞ்சி கூட்டிட்டு போமா. ஏய் சுபு, எதுக்கு இப்ப அழற? சந்தோஷமா இருக்கணும். தைரியமா போக்கா, வெக்கப்படாத. ஆல் தி பெஸ்ட் கா.
காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு எல்லாமே தள்ளி தள்ளி போனதால எனக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. கங்கா, வாழ்க்கையில நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம். அது உனக்கு வேதனையா இருக்கா? ஒவ்வொருத்தரும் வேதனைகளும் சோதனைகளும் கடந்து வந்தாதான் சாதனைகள்லாம் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதனை தான் நினைக்கிறேன். கங்கா, நீயும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஐஏஎஸ் எழுதியிருக்க. அதுல பாஸ் ஆயிட்டேன்னா உன்னோட அடுத்த திட்டமா என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பதானே பரீட்சை எழுதியிருக்கேன். முதல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆகி இப்பதான் மனைவின்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் நல்ல மனைவி, அப்புறம் அம்மான்ற ஸ்தானத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நல்ல அம்மான்ற ப்ரமோஷன்.